எல்கேஜி படிக்கும் மாணவன் முகமது ஆசிக் உலக வரைபடத்தில் உள்ள நாடுகளை கடகடவென குறிப்பிட்டு காட்டுகிறான். மலேசியா, சிங்கப்பூர், புருண்டை, பிலிப்பைன்ஸ், தைவான், நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஜப்பான், வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, லாவோஸ். இவனது நினைவாற்றலை கண்டு உலக சாதனை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆசிக்கின் நினைவாற்றல் அனைவரையும் வியக்க வைத்தது. டில்லியில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கின்னஸ் சாதனைக்கு முயற்சித்து வருவதாக ஆசிக்கின் தந்தை தெரிவித்தார். என்னுடைய நினைவாற்றல் 2.5 வயசுலேருந்து நல்ல நினைவாற்றல் இருந்தது. எங்களுக்கு ஸ்கூல்லேயே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. பிரின்ஸ்பால்ல இருந்து எங்களுக்கு டீச்சர்லேருந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. நாங்கள் 1 by 1 அவனுடைய நினைவாற்றல் நாங்கள் வளர்க்குறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஏற்கனவே வேர்ல்டு மேப்பில் பேர் உள்ள வேர்ல்டு மேப்பில் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பேர் இல்லாமல் பிளெயின் மேப்பில் இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 6 வயது சிறுவனின் சாதனையை கண்டு வியந்த நடுவர்கள் சிறு வயதிலே இதை பெற்றிருப்பது வியப்பை ஏற்படுத்துவதாகவும், வரலாறு படிக்கும் மாணவர்கள் கூட இந்த அளவுக்கு உலக நாடுகளின் பெயர்களை சரியாக கூற முடியாது என்றும் குறிப்பிடுகின்றனர். ஐக்கிய நாடுகளால் அங்கீகாரம் செய்யப்பட்ட 195 நாடுகளை வேர்ல்டு மேப்ல பார்த்து சொல்வதே மிக அரிதான இந்த காலத்தில் பார்க்காமலேயே இச்சிறுவன் சொல்லியுள்ளது உலக அதிசயத்தில் ஒன்றாகவே எனக்கு தோன்றுகிறது. கல்லூரி மாணவிகள் மற்றும் ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்கள் கூட 195 நாடுகளே பார்க்காமல் பிளைன் மேப்பில் சொல்வது மிகவும் கடினமான செயல். இந்த ஆர்வம் குழந்தை பருவத்திலேயே வந்ததாகவும், சாதனையை தொடர்வேன் என்றும் இந்த சாதனை சிறுவன் மழலை மொழியில் கூறுகிறான். 194 countries within 149 seconds சொல்லுவேன். நியரஸ்ட் countries 50 சொல்லுவேன். கண்ட்ரி கேட்டா பாயிண்ட் அவுட் பண்ணுவேன், அது 50. என்னுடைய ஆம்பிஷன் IFS. கோயில்கள் நகரம் என்று பெயர் பெற்ற மதுரைக்கு இது போன்ற சாதனை சிறுவர்களும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. சாதனை சிறுவனின் சாதனை பயணம் தொடர நாமும் வாழ்த்துவோம்.